அன்பானவர்களே, இந்த நாளில் விசேஷமாக நான் கல்லூரியில் 36 ஆண்டுகள் சாரட்டக்கர் கல்லூரியில் பணி செய்யக்கூடிய பெரிய கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்தார். என்னுடைய கல்லூரி பணியோடு நான் மாணவிகள் மத்தியில் ப்ரேயர் செல் ஜெப கூடுகை நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் நடத்தி கொண்டு வந்தேன். அப்பொழுதுதான் நினைப்பேன், இப்படியெல்லாம் செய்கின்றோமே, இதில் ஏதாவது நன்மை உண்டாகுமா என்று நான் பல சமயங்களில் நினைத்ததுண்டு. எத்தனையோ மாணவிகள் இதில் கலந்து கொள்கின்றார்கள். ஒரு பேரோ 2 பேரோ. நான் ஒரு நாளும் அங்கு வருகிற அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை நான் பார்ப்பதே இல்லை. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கென்று செய்தியை கொடுத்து இனிமேல் வரக்கூடிய இந்த மாணவிகள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. உண்மையிலே அவ்வாறே ஆண்டவர் நம்முடைய பாடுகள், துன்பங்கள், துயரத்தின் மத்தியிலும் கூட நாம் நம்முடைய சிறையிருப்பை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்காதபடி நாம் தேவனுக்கென்று பணி செய்கின்ற பொழுது அது நிச்சயமாக நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் மற்ற மாணவிகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருப்பதை நான் சமீபத்தில் ஆச்சரியமாக நான் அருமையான சகோதரி கிரிஜா ஐசக் அவர்களை சந்தித்த பொழுது என் உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது. கல்லூரியில் பணி புரிந்து முடிந்த நாட்களிலும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போகின்ற பொழுது அங்கு அந்த மாணவனுடைய பெயர் ரேங்க் ஹோல்டர்ஸில் அதில் இருக்கும். அதிலும் ஒரு சமயம் கிரிஜா என்ற அந்த மாணவியனுடைய பெயர் அந்த ரேங்க் ஹோல்டர்ஸில் நான் கண்டது உண்டு. அதே சமயத்தில் அவள் நிமித்தம் எனக்கும் ஒரு பரிசு ஒன்று கிடைத்தது. கல்லூரியில் தமிழ் மொழியில் அதிகமான முதல் மார்க் வாங்கி அவள் சாதனை படைத்தால் அது நிமித்தம் எனக்கும் ஒரு பரிசானது கிடைத்து அதை நினைத்து நான் மிகுந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைவதுண்டு. உண்மையிலே நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது அதிகமான அளவுக்கு பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை அருமையான சகோதரி கிரிஜா ஐசக் அவருடைய வாழ்க்கையில் நான் கண்டேன். நான் அவளை சந்தித்த நாளில் பலவிதமான எண்ணங்களோடு இருந்து கொண்டிருந்தேன். மேலும் அன்றைக்கு ஒரு ரெக்கார்டிங் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அது என்னால் செய்ய முடியாதபடி எத்தனையோ விதமான தடைகள் வந்து கொண்டே இருந்தது. இது ஏன் இப்படி பலவிதமான தடைகள் வந்து கொண்டிருக்கிறது, நினைத்தபடி ரெக்கார்டிங் செய்ய முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஆச்சரியமாக அருமையான என்னுடைய மாணவி கிரிஜா வந்து அவள் அந்த கான்ஃபர்மேஷன் அவள் பெற்ற அந்த காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டால் மட்டுமல்ல, இன்றைக்கு அவள் ஒரு பெரிய ஊழியம் செய்து கொண்டிருப்பது என் உள்ளத்தை தொடுகிறது. ஆம், கிரிஜா அவள் தற்பொழுது பைபிள் டிரான்ஸ்லேட்டர் அல்ல கன்சல்டண்ட்டாக இருப்பதை கேட்டு என் உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது. எனவே கிடைத்த அந்த நேரத்தில் நான் அருமையான கிரிஜா அவர்களோடு சேர்ந்து ஒரு சில முக்கியமான குறிப்புகளை அவர்களோடு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அந்த மலரும் நினைவுகள் உண்மையிலே என் உள்ளத்தில் பல விதமான சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அவற்றில் ஒரு சிலவற்றை நாங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். ஜெபிப்போமா. கர்த்தாவே, தேவரே, நாங்கள் எங்கு பணி செய்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரே நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறீர்களப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமானவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை நான் என் வாழ்க்கையில் கண்டு கொண்டேன் அப்பா. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் வீடுகளிலோ பணி செய்கிற இடங்களிலோ அலுவல்களிலோ எங்காதும் சுவாமி அவர்கள் சேர்ந்து உடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கின்ற பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம், இன்னும் வரக்கூடிய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து உமக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே, 1 மணி நேரமாக அது ஜெபிக்க கூடாத சத்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க எங்களை உங்களுடைய கரத்தை அர்ப்பணம் செய்கிறோம். ஆசீர்வதியும். ஆமென்.